ஹாய் வணக்கம். நான் தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது வந்து தோசையோட, சப்பாத்தியோட, இட்லியோட, ஆப்பம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, வெங்காயம் 1, சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் 3 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னா எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க காரம். எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கடாய் காஞ்சிச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, சோம்பும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். கடுகு வச்சிருச்சு. வெங்காயம், ஒரு வெங்காயம் சொன்னாலே அந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 4-5 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி சொல்லியிருந்தேன். 3 தக்காளி கட் பண்ணி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறணும். இந்த தக்காளியும் நல்லா வேகணும். தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உப்பு சீக்கிரம் வந்துடும். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வேகட்டும். தக்காளி வெந்துடுச்சு. தக்காளியை நல்லா நசுக்கி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா நசுக்கி விட்டுடலாம். அது நல்லா வந்துடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நல்லா இந்த ஹீட்லேயே வதக்கிடலாம். வதக்கிட்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்க்கலாம். நிறைய தண்ணி விடாதீங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி தான்.
குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, சட்னி மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த தொக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே தோசையோட, இட்லியோட, சப்பாத்தியோட, ஆப்பத்தோட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.